ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். எரேமியா 45 1 முதல் 5 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பரிசுத்த மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேட வேண்டியது, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள் என்பதாக. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட, ஆண்டவருக்கென்று தன்னை முழுமையும் அர்ப்பணித்து ஊழியம் செய்த ஸ்பர்ஜன் அவர்கள் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நான் வந்தபோது, தொடர்ந்து உலக பிரகாரமாக முன்னேறி செல்வது பற்றி என்னுடைய மனதில் சிந்தித்தவனாக ஓரிடத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தேன். அவர் சொல்லுகிற வார்த்தை அவருடைய எதிர்காலத்தை குறித்து, இல்லை நான் வாழ்விலே என்னென்ன முன்னேற்றமான காரியங்களை செய்வது என்பதை குறித்து அவர் யோசித்து கொண்டே சென்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவரிடமாய் பேசியது. எரேமியா 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே குறிப்பிடப்படுவது போல, அங்கே நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே என்ற வார்த்தை அவரோடு பேசியது. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற இந்த வாக்கியங்கள் அவருடைய இருதயத்தோடு ஆண்டவர் பேசுவதைப் போல அதிகமாக உணர்ந்தேன் என்பதாக குறிப்பிடுகிறார். இந்த தேவனுடைய கட்டளையை என்னால் கைக்கொள்ளக்கூடும் என்றால், அவர் அதிக நிச்சயமாகவே தம்முடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்பதை நான் விசுவாசித்தேன் என்பதாக குறிப்பிடுகிறார். இந்த வேத பகுதிகளின் மூலம் எனக்கு கிடைத்த பலத்தினால் உலகத்தில் முன்னேறுவதற்காக நான் எடுத்துக்கொள்ள நினைத்திருந்ததான செயல் முயற்சிகளை எல்லாம் நான் கைவிட்டு விட்டேன். ஒன்றுமே இனி எனக்கு வேண்டாம் என்று எல்லாவற்றையும் நான் உதறி தள்ளிவிட்டேன். வருங்காலத்தை குறித்து நான் கொண்டிருந்த சிறந்த எதிர்பார்ப்புகள் அப்படியே காற்றில் முற்றிலுமாக கரைந்து போவது போல் எனக்கு இருந்தது என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று ஸ்பர்ஜன் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சத்தத்தை குறித்து அவர் உணர்வற்றவராக இருந்திருப்பார் என்றால், அவர் தன்னுடைய சுவிசேஷ பணியை துவங்குவதற்கு எத்தனையோ வருடங்கள் தாமதமாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை நோக்கி வருகிற தேவனுடைய வசனத்தை நீ உணர்ந்திருக்கிறாயா? அவர் உன்னோடு பேசுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு பேசுகிறது என்பதை நீ நான் உணர்ந்திருக்கிறோமா? என் ஆண்டவருடைய சத்திய வசனத்தை நான் திருப்புகின்ற பொழுதெல்லாம், வேதத்தை திறக்கின்ற பொழுதெல்லாம் என் ஆண்டவருடைய முகம் தெரிகிறது, அவர் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? அல்லது உணர்வற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? உணர்வற்றவர்களாக நாம் இருப்போம் என்றால் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்தவர்களாக நாம் காணப்படுவோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை ஸ்பர்ஜனோடு அங்கே தொட்டபடியினாலே, அவரோடு இடைப்பட்டபடியினாலே அவர் சுவிசேஷ பணியை துவங்கினார். தன்னோடு பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தை அவர் அல்லல் தட்டியிருப்பார் என்றால், அசட்டையாக இருந்திருப்பார் என்றால், அல்லது அதற்கு கவனம் கொடுக்காமல் நிர்விசாரமாக இருந்திருப்பார் என்றால், அவர் தன்னுடைய சுவிசேஷ பணியை துவங்குவதற்கு எத்தனையோ வருடங்கள் தாமதமாக இருக்கும். அதன் விளைவாக சரித்திரமே எவ்வாறு ஒரு மாற்றத்தை தழுவியிருக்கும் என்பதை நீங்களும் நானும் யூகித்து கொள்ள முடியும் என்று ஒரு தேவ மனிதர் அவரை குறித்து குறிப்பிடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்பர்ஜன் அவர்கள் தன்னுடைய பின்னாட்களில் எழுதிய ஒரு புத்தகத்தில் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். வேதாகமம் எவ்விதம் துவங்குகிறது என்பதை கவனியுங்கள். ஆதியிலே தேவன் என்ற வார்த்தைகளோடு அது துவங்குகிறது. உங்களுடைய வாழ்க்கையும் அவ்விதமே துவங்கட்டும். தேவனுடைய ராஜ்யம் உங்கள் சொந்த தேசமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். அவருடைய நீதியானது உங்களுடைய சுபாவமாகவே மாறிவிட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டவர்களாக
நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய நீதிக்கும் முதலாவது இடமும் மிக அதிக முக்கியத்துவமும் கொடுத்து உங்கள் முழு ஆத்மாவோடும் அவற்றை தேடுங்கள். மீதியான மற்ற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவை கர்த்தரிடத்திலிருந்தே உங்களுக்கு வரும். இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதாக குறிப்பிடுகிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று தேவ ராஜ்யத்தை குறித்ததான அந்த கரிசனை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? ஆதியிலே தேவன், முதலாவது தேவன், அதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருள். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான அந்த தேடல் தான் முதலாவது பெரிதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இன்று எது உங்கள் ராஜ்யமாக இருக்கிறது? எந்த ராஜ்யத்தை குறித்து நீங்கள் கரிசனை உடையவர்களாக இருக்கிறீர்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தா, இல்லை என்றால் உங்களுடைய பெருமை என்கின்றதான ராஜ்யத்தை குறித்தா, உங்களுடைய சொத்து சுகம் ஆஸ்திவைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்றதான அந்த ராஜ்யத்தை குறித்தா, எதை குறித்ததான கரிசனை உங்களுக்கு இருக்கிறது? வலதுபுறத்திலேயும் இடதுபுறத்திலேயும் தென்புறத்திலேயும் வலதுபுறத்திலும் இருப்பதெல்லாம் என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய சுகங்கள், என்னுடைய ஆஸ்திகள் என்று குறிப்பிடுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அங்கு பார்த்தாலும் இங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீ மார்தட்டி கொள்ளலாம். ஆனால் மேலே நோக்கி பார்த்தாயா? அந்த ராஜ்யத்திற்குரிய காரியங்கள் உன்னுடைய கவனத்தில் இருக்கிறதா? உன்னுடைய கருத்தில் இருக்கிறதா? உன்னுடைய செயல்பாடுகளில் இருக்கிறதா? மேலான ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சிந்தை உனக்கும் எனக்கும் இருக்கிறதா? அந்த சிந்தை என் வாழ்க்கையிலே முதலாவது இடம்பெற வேண்டும். இன்று எது உன்னுடைய ராஜ்யமாக இருக்கிறது? ஒருவேளை என்னுடைய சொத்து சுகங்கள், என்னுடைய பெருமைகள், என்னுடைய படிப்புகள், என்னுடைய உயர்வுகள், என்னுடைய உத்தியோகங்கள், இவைகள் என்னுடைய ராஜ்யத்திற்கானவைகளாக இருந்த அவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறேனா? உங்களுடைய ராஜ்யம் எதுவாக இருக்கிறது? உங்களுடைய ராஜ்யத்தினுடைய ராஜா யாராக இருக்கிறார்? இயேசு ராஜா உங்களுடைய ராஜாவாக இருக்கிறாரா? அவரை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகின்ற பொழுது அத்தனையும் ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஆதியிலே தேவன் என்ற வார்த்தைகளோடு துவங்குகிற அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையும் அவ்விதம் துவங்கட்டும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய சொந்த ராஜ்யமாக இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கிறீர்களா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும். உம்முடைய ராஜ்யத்தின் பணியாளன் நான் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ராஜ்யம் வர வேண்டும். எங்கே வர வேண்டும்? எங்கே வர வேண்டும்? முதலாவது ஆதியிலே அது என் வாழ்க்கையிலே வர வேண்டும். என் வாழ்க்கையிலே வந்திருக்கிற அந்த ராஜ்யத்தினுடைய எல்கையானது என் மூலமாக விரிவாக்கப்பட வேண்டும். அந்த ராஜ்யத்தை குறித்ததான தேடல், தாகம், வாஞ்சை, விருப்பம், இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆம், என்று என்னுடைய வாஞ்சை, என்னுடைய நாட்டம், தேட்டமெல்லாம் எதுவாக இருக்கிறது? தாவீது சொல்லுகிறான், மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என் தேவனை நோக்கி கதறுகிறது. இந்த கதறுதல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? எதற்காக கதறுகிறார்? என் ஆண்டவரை கொண்டு நான் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அந்த தேவனுடைய அடியானாக நான் இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்திற்கான, அவருடைய நாம மகிமைக்கானவைகளை நான் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கு முன்பாக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். ஆதியிலே தேவன். அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதியாக இருக்கிறாரா? தொடக்கமாக இருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கிறாரா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் நீங்கள் எதை நாடி தேடுகிறீர்களோ, எது உங்களுக்கு உலக பிரகாரமாக பிரதானமானது என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ, அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் அவருடைய அலுவல்களில் கருத்துள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அவர் உங்களுடைய அலுவல்களை பற்றி கரிசனை உள்ளவராக இருப்பார். கர்த்தரை தேடுவதில் உங்கள் முழு மனதையும் பதித்து விடுங்கள். சீனாவுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்யும்படியாக சென்ற புகழ்பெற்ற சுவிசேஷகராகிய கிரிபத் ஜான் என்று சொல்லக்கூடிய அருமையான தேவ மனிதர் தன்னுடைய 8வது வயதில் கர்த்தராகிய இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதை குறித்து அவர், நான் அப்பொழுது அந்த தீர்மானத்தை எடுக்காமல் இருந்திருப்பேனாயாகில் என்றாவது ஒரு நாள் நான் ஒரு மிஷனரியாகவோ அல்லது ஒரு கிறிஸ்தவ சபையின் அங்கத்தினனாகவோ இருந்திருக்க முடியாது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அற்பமான ஆரம்ப நாட்களை அசட்டை செய்யாதிருப்போம். அற்பமான காரியங்களாக நாம் அவைகளை எண்ணாதிருப்போம். ஆதியிலே தேவன், அந்த தேவன் என்னுடைய ஆதியாக அவர் இருக்க வேண்டும். என்னுடைய கிராமத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோமதிமுத்துபுரம் என்ற ஒரு கிராமத்திலே நான் 8வது படிக்கின்ற பொழுது என் ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன். ஆதியிலே அந்த நாளிலே அந்த தீர்மானத்தை நான் எடுக்கவில்லை என்றால் இன்று நான் ஆண்டவருடைய பிள்ளையாக, ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரனாக நான் இருந்திருக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்பமான ஆரம்பம், பெருக்கமான ஆசீர்வாதம். ஆதியிலே தேவன், ஆதியிலே தேவன், ஆதியாக இருக்கின்ற தேவன், அந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கின்ற பொழுது நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதலாவது செய்ய வேண்டியவற்றை முதலாவது செய்யாமல் காலதாமதம் செய்து கொண்டிருந்ததற்காக வருந்துகிறோம். தயவாய் எங்களுக்கு பொறுத்தருளும். தேவனே, உமக்குரியவற்றில் நான் முதலிடம் கொடுத்து ஆதியில் தேவன் என் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் ஆரம்பமாக இருக்கவும், என் வாழ்வு அவருக்கென்று பிரகாசிக்கவும் தக்கதாக என்னை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதியை தேடும்படியாய் கற்றுக் கொடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.